அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அவங்க நமக்கு வந்து ஒரு 50,000 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் கழிச்சு இப்ப எவ்வளோனா 59,000 வாங்குறீங்களே, 9,000 அதிகரிச்சிருக்கேன்னா இது ஒரு பதிலா? அப்ப 50,000 கொடுத்தப்ப தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? அந்த 10 வருஷத்துல தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? அந்த வளர்ச்சி மூலமா டெல்லிக்கு எவ்வளவு லாபம், எவ்வளவு வரி, செஸ் வரி, ஜிஎஸ்டி அது இதுன்னு என்னமோ வாங்குறீங்களே, அதையெல்லாம் கணக்கிட்டு தான் கொடுக்கணும். ஆனா நீங்க அந்த பரிந்துரையில அந்த விகிதாச்சாரத்தை குறைக்கிறீங்க. மாநிலங்களுக்கு கொடுக்கின்ற விகிதாச்சாரத்தை குறைக்கிறீங்க. ஆதாரத்தோட சொல்றேன் கேளுங்க. ஸ்டேட் ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸ்ல 11th ஃபைனான்ஸ் கமிஷன் 29.5% மாநிலங்களுடைய நிதி பகிர்வு, வரி பகிர்வு ஒன்றிய அரசுக்கு. 12வது நிதி கமிஷன்ல 30.5, 13வது நிதி கமிஷன் 32.0, 14வது நிதி ஆணைய பரிந்துரை 42, 15வது நிதி கமிஷன்ல 41. அப்ப ஒரு மாநிலம் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்குது. ஆனா ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு.